ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு இனி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீ சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து கம்பீரமாக அமர்ந்து விட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா எதையாவது உன்னை செஞ்சுக்கிட்டே இரு. யார் மீதாவது அன்பு வச்சு நேசத்தையும் பாசத்தையும் காட்டிக்கொண்டே இரு. இறை பக்தியின் மீது எப்போவுமே உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும். இப்படி யார் மீதாவது அன்பு காட்டி பாசத்தை காட்டிக்கிட்டு உனக்கான வேலையும் உழைப்பையும் செஞ்சுக்கிட்டு இறைபக்தியோடு நீ வாழும்போது இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து மனமிறங்கி உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய இரக்கமுள்ள அன்பு பிள்ளையாகிய உன்னை பார்த்து நான் உனக்கு மட்டும் உதவி செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? இதோ என் அன்பு பிள்ளையான நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். இப்போது நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. எல்லார் வீட்லேயுமே பிரச்சனையும் சண்டையும் சச்சரவுகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி எல்லார் வீட்லேயும் வாழ்க்கை நடக்குது, குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அமைதியாக எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாங்கன்னு தான் அர்த்தம். நீயும் உன் வாழ்க்கையில் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழணும்னா அதுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று விட்டு கொடுத்து அனுசரித்து போ, இல்லை என்னால் முடியாதுன்னா விட்டு விலகி நின்று விடு என் செல்லமே. ஏன்னா இல்லாததையும் நடக்காததையும் நினச்சி ஆசைப்பட்டு ஏங்கி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவதை விட, கவலைப்பட்டு வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்வதை விட விலகி நிற்கிறது எவ்வளவோ மேலானதல்லவா? எப்பவுமே நீ அதிகமாகவே பேசிக்கிட்டே இருக்கதால நீ அறிவாளி ஆகிவிட மாட்டாய். முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, என்னவெல்லாம் செய்கிறாங்கன்றத நல்லா கவனித்து பார்க்கும்போது உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்ற பாடம் உனக்கு தெரிய வந்துடும். பல புரிதல்களையும் பல தெளிவையும் உனக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டில் வந்து உக்காந்துருக்கேன். இப்போது நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உனக்கு கொடுக்க போகிற வெற்றியையும் உனக்கு கொடுக்க போகிற முன்னேற்றத்தையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. எந்த விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய். அதுவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நிச்சயமாக நல்லதே நடக்கும். எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிச்சு முன்னுக்கு வரணும்னு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதனை செய்கிறதுக்கு நீ 3 விஷயங்களை கண்டிப்பாக கடந்து வந்து தான் ஆக வேண்டும். அதாவது, அடுத்தவன் உன்னை பார்த்து என்ன கேலி செஞ்சாலும் ஏளனமாக பேசினாலும் எதுக்கும் எதிர்ப்பு காட்டாமல் அமைதியாக அதை கடந்து பொறுமையாக போய் உனக்கான வேலையை மட்டும் சிறப்பாக புத்திசாலித்தனமாக திறமையாக பயன்படுத்தி செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இப்படி ஏளனம் எதிர்ப்பு எது கிடைச்சாலும் அதை தாண்டி வாழும்போது உனக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண நீ உடுத்தக்கூடிய துணி போலதான். அந்த துணியை இன்பம் துன்பம்ங்கிற 2 நூலை வச்சு தான் பின்னிருக்காங்க. ஒரு துணியை நெய்வதற்கு எப்படி நூல் முக்கியமோ அதே போல உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் இன்பம் துன்பங்கிறதும் கஷ்டம் மகிழ்ச்சிங்கிறதும் 2மே முக்கியமான விஷயந்தான். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. அதே போல கஷ்டம் இல்லாமல் உன் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வராது. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதால தானே இப்போது உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும்னு முடிவெடுத்து உனக்கான மாற்றத்தை வரவழைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதும் யாருடைய வாழ்க்கையிலையும் யாரையும் கஷ்டப்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு உன் தாய் நான் இருப்பது போல எல்லாருக்கும் எல்லாருமே இருந்துவிட மாட்டார்கள் என் செல்லமே. அடுத்தவங்க உணர்வுகளை காயப்படுத்தும் விதமாக நீ செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கான பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். அப்புறம் நீ அடுத்தவங்கிட்ட எப்படி விளையாட்டுக்கு வேடிக்கை செஞ்சியோ
அந்த நபரும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி போவார். ஒருபோதும் யாரையும் கேலி கிண்டல் செய்வதோ ஏளனமாக மதிப்பற்ற விதத்தில் நடத்துவதோ வேண்டாம். நீ எப்படி உனக்கு அடுத்தவங்க கேலி செஞ்சா பிடிக்காதோ அதே போல நீ யாரையும் கேலி செய்யும் எண்ணத்தோடு இருக்காதே. உன் மனசுல கேலி மட்டுமல்ல, பயமும் தேவையில்லாத தயக்கமும் கூட வரக்கூடாது. ஏன்னா உன் மனசுல பயம் இருக்கிற வரைக்கும் நீ அடுத்தவங்களுக்கு அடிமையாகவே வாழ வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். எதை பார்த்தும் பயப்படாம எல்லாவற்றையும் தைரியமாக நீ செய்ய ஆரம்பிச்சினா எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உன்னால் நடத்திக்கொள்ள முடியும் என்று சொல்லுவேன். அடுத்தவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது வீரமல்ல. எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காம நீ நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சுக்கிறதும் வீரம்தான். என் அன்பு பிள்ளையான நீ எப்போதுமே வீரத்தோடும் துணிவோடும் தைரியத்தோடும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தன் மனிதனாக மாறணும்னா செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவன் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் சிறப்பாக சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுறது தான். மனிதர்கள் என்றாலே எல்லாருக்குமே ஒரு ஆசையும் குறிக்கோளும் இருக்கும். நீயும் உன்னுடைய ஆசை என்னங்கிறதை என்கிட்ட சொல்லு. உன் குறிக்கோளை அடைந்து நீ ஆசைப்பட்டது கிடைத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கும்போது உன்னுடைய குறிக்கோளை அடைவதும் உனக்கு சுலபமாக இருக்கும். எல்லா காரியத்தையும் தைரியமாக செய்கிற துணிபவர்களுக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிக்கிறவங்களுக்கும் தான் வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் நீ எல்லாத்தையும் சரியாக சிந்திச்சு சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் வெற்றியுடையதாக மாறிடும். கூடிய விரைவில் அப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கையை தான் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க போகிறேன். அது புரியாமல் இதுவரைக்கும் நடந்ததையே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நடந்ததை நினச்சி கவலைப்படுவதின் மூலமாக ஒரு அடி கூட உன்னால் முன்னால் போக முடியாது. நீ கவலைப்பட்டுக்கிட்டு ஒரே இடத்துல உக்காந்து வாழ்க்கையில் தோற்று போகத்தான் நேரும். நீ வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்காகவா நான் உன்னை மனிதனாக படைச்சேன்? மூளையில் உட்காந்து கவலைப்பட்டு முடங்கி போகிறதுக்காகவா நான் உன்னை மனிதனாக படைச்சேன்? மனிதன் என்றாலே ஆசை இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணுன்ற குறிக்கோள் இருக்கணும். நீ எப்போதும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதையே உனக்கான லட்சியமாக வச்சுக்கிட்டு அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக வேலை செய். மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாருக்கும் நீ நன்மை செய்யும்போது எந்த விதத்திலும் தீமை உன்னை நெருங்காம இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கை எப்படி போகணும், உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணுங்கிறத நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு தான் இப்போது உன் வீட்டில் வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வெற்றியையும் நான் உனக்கு கொடுக்க போகிற சந்தோஷத்தையும் இனி யாராலும் எந்த விதத்திலும் தடுக்கவோ தடை செய்யவோ முடியாது. நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக இருந்ததாலையும் உன் மனசில் பட்டது உண்மையாக அப்பட்டமாக பேசியதாலும் எல்லாரும் உன்னை எதிரியாக நினைக்கிறாங்க. ஆனால் வேஷம் போட்டு பொய்யா நடித்தவங்களும் உண்மையிலேயே அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரி நடித்தவங்களையும் இந்த உலகத்தில் மனிதர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறத நீ பார்க்குறதானே? பொய்யான மனிதர்களுக்கே உலகம்னு ஆகிவிட்ட இந்த கலியுக காலத்தில் உண்மையான உனக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. பறவைகள் ஒத்த பக்கம் மட்டும் சிறகை வச்சுக்கிட்டு வானத்தில் பறந்துட முடியாது. 2 பக்கமுமே சிறகுகள் இருந்தால்தானே அதனால் அந்த காற்றை சமாளித்து கொண்டு வானில் பறக்க முடியும். அதே போலதான் நீ எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையும் துணிவையும் சிறகுகளாக நினச்சிக்கிட்டு துணிஞ்சு தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் செஞ்சினா எந்த உயரத்துக்கு வேணும்னாலும் பறந்து நீ நினச்ச காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சுக்க முடியும். இதில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டம். தன்னம்பிக்கையும் துணிவும் எப்போவுமே உனக்கு அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. அதே போல் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் எந்த செயலில் இறங்குவதாக இருந்தாலும் அதை நல்லா திட்டம் போட்டு செய்ய ஆரம்பி. திட்டமில்லாமல் தொடங்கப்படும் எந்த வேலையும் அதிக நாட்கள் நீடிக்காது, உனக்கு வெற்றியை தராது, மன நிறைவையும் கொடுக்க முடியாது. அதனால் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, செய்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படிலாம் சிறப்பாக செய்யலாம்னு திட்டம் போட்டு செய்ய ஆரம்பி.
நீ சந்தோஷத்தில் இருக்கியா சோகத்தில் இருக்கியான்றது அடுத்தவங்களுக்கு ஒருபோதும் காட்டாதே. நீ சந்தோஷமாக இருக்கும்போது மற்றவங்க கிட்ட சிரித்து பேசுகிறங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நீ கடுப்பில் இருக்க சோகத்தில் இருக்கன்றதுக்காக ஒருபோதும் அடுத்தவங்க கிட்ட வெறுப்போட பேசக்கூடாது. ஏன்னா நீ அப்போதைக்கு கோபப்பட்டு எரிச்சலையெல்லாம் வார்த்தைகளில் கொட்டிடுவ. அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு பேசிடலாம். வெறுப்போட அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு கத்திடுவ. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று நீயே சமாதானம் செஞ்சுக்கிட்டு நீ மனசை அமைதியாக ஆக்கிக்கிட்டாலும் நீ பேசிய வார்த்தைகளும் திட்டிய திட்டுக்களும் அதை கேட்டவங்க மனசில் முள்ளாக நெருஞ்சி முள் போல குத்தி காயத்தை வரவழைக்க கூடியதாக இருக்கும் என் செல்லமே. நீ பேசின வார்த்தைகளை கேட்ட மனிதர்கள் ஒருபோதும் அதை மறக்க மாட்டாங்க. நீ பேசிய வார்த்தைகளும் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போகாது, மாறவும் செய்யாது. அதனால தான் எப்போவுமே ஓ மனசு எப்படி இருக்குன்றத வெளியே யாருக்கும் தெரியப்படுத்திக்காதன்னு சொல்கிறேன். நீ கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மன மகிழ்ச்சியில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் எப்போதுமே வார்த்தைகளில் ஒரு கவனமும் நிதானமும் இருக்கட்டும். நம்ம என்ன பேசுகிறோன்ற அந்த சிந்தனை உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எப்போவுமே யோசித்து பேசு. உன்னுடைய மனசு சுத்தமாக இருந்தாதான் உன் கைகளில் எல்லாமே வந்து சேரும். அது பணமாக இருந்தாலும் சரி அல்லது வெற்றியாக இருந்தாலும் சரி. மனசு சுத்தம் இல்லாத ஒருவனுக்கு பணமோ வெற்றியோ அவ்வளோ பெருசாக வந்து சேரவும் செய்யாது, நிரந்தரமாக தங்கவும் செய்யாது என் செல்லமே. எப்போவுமே நீ மனசையும் தூய்மையாக வச்சுக்கிட்டு செயலையும் சரியாக செய்ய பழகு. பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதன்தான் அடுத்தவன் செஞ்ச தப்பை மன்னிக்காம பழி வாங்கணும்னு நடப்பாங்க. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதுமே பலமுள்ள பிள்ளையாக, அறிவு முதிர்ச்சி கொண்ட பிள்ளையாக, யார் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கவும் மறக்கவும் தயாரான பிள்ளையாக இரு. மனிதர்கள்னாலே தவறு செய்யக்கூடியவர்கள் தான்றத நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னைக்கோ ஒருத்தன் ஏதோ உன்னை தப்பாக சொல்லிட்டான், தப்பாக செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களை ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேன். அதே போல தான் ஒவ்வொரு மனிதனின் தோல்விக்கு பின்னாலும் அவனுடைய அவன் செஞ்ச முயற்சிகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் அவன் பட்ட 1000 வலிகளும் வேதனையும் அவமானமும் இருக்கும். அப்படிதானே இப்போ உன் வாழ்க்கையில் நீ வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க. அப்பனா கூடிய சீக்கிரம் உன் முன்னால் வெற்றி வந்து சேரப்போதுன்னு தான் அர்த்தம். நீயும் உயரிய வாழ்க்கையை ஜொலிப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழப்போறங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆரம்ப காலத்தில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் நீ ரொம்ப சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த போதெல்லாம் உன் மனசில் நிறைய சந்தோஷம் இருந்தது. இப்போ நீ ஓரளவுக்கு வளர்ந்துட்ட, நிறைய வசதிகள் இருக்கு. முன்பு இருந்ததை விட இப்போ உங்கள் வீட்டில் நிறைய பொருளும் கொஞ்சம் பணமும் கூட சந்தோஷமும் அதிகமாக இருந்தாலும் ஆனால் மனக்கவலையும் அதிகமாக இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஏதாவது ஒரு மனக்கவலையும் உன்னை ஆட்கொள்வதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அடிப்படை வசதி கூட இல்லாத ஆரம்ப நாட்களில் இருந்த சந்தோஷம் இப்போது பெருசாக உன்கிட்ட இல்லாததுக்கு காரணமே நீ மனநிறைவில்லாமல் இருப்பது தான். முதல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச உனக்கு கிடைச்ச விஷயங்களை நினச்சி மனநிறைவோடு வாழ பழகு. எப்போதுமே அமைதியாக இரு, ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருக்காதே. பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசிடு. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துப்போ. ஆனால் ரொம்ப ஏமாந்து போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குற அளவுக்கு ஏமாளியாக இருக்கக்கூடாது என் செல்லமே. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்துட்டு இறுக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல உனக்கு உரிமையானதை கேட்க வேண்டிய இடத்துல தைரியமாக வாய்விட்டு கேட்க தயாராக இரு. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழணும்னா நான் சொல்லக்கூடிய 3 குணங்கள் உனக்குள்ளே இருக்கட்டும். எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் உன் சுயமரியாதையை நீ விட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் எல்லாத்துக்கும் அடுத்தவங்க கிட்டேயே போய் ஆலோசனை கேட்காம சுய புத்தியால் சுயமாக யோசித்து நல்ல முடிவெடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஆடம்பரமாக அதையும் இதையும் செய்யாமல் தன்னடக்கத்தோட பொறுமையாக பணிவாக பேசக்கூடிய பிள்ளையாக இரு. இப்படி
சுயமரியாதையோடு சுயபுத்தியோடு தன்னடக்கத்தோடு நீ வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தினாலே உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக வெற்றிகரமானதாக மாறிடும். எளிமையான வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் உனக்குள்ள இருந்துட்டா உன் வாழ்க்கையில ஒருபோதும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. எவ்வளவு காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் ஆடம்பரமாக வாழ நினைக்காம எளிமையாக சிக்கனமாக வாழ முயற்சி செய். அதே போல யாரையும் மட்டம் தட்டி பேசாம இழிவாக நினைக்காம யாரையும் அவமரியாதை செய்யாமல் அவமானப்படுத்தாமல் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து உயர்ந்த சிந்தனையோட எல்லாரையும் உனக்கு சமமாக பார்க்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக அற்புதமானதாக